வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் படித்த புக்கில் இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் இன்வைட் பண்ணுறாரு. எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் லைஃப்பை வாழணும் அப்படின்னா எந்த விஷயத்தை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருந்தவங்க பல பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் அட்வென்ச்சர், சக்ஸஸ், ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். கேள்வி கேட்டவருக்கு இந்த ஆன்சர் எதுவுமே அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லையா, கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக இருந்தாராம். ஒருத்தர் மட்டும் அந்த கேள்வி கேட்டதுக்கப்புறமும் அமைதியாகவே இருந்தாங்கன்னா, அந்த அமைதியாக இருந்தவரை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் என்ன பதில் சொன்னார்னா, இன்ட்ரெஸ்ட். அதுக்கான ரீசன் என்ன அந்த புக்கில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை வாழணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தடைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை தாண்டி நம்ம கண்டிப்பாக வாழுவோம் அப்படின்ட்டு. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு, முதல்ல நமக்கு பிடிக்கணும், நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு பிடிக்கணும். நம்ம பிடிச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா எவ்வளோ தடைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம கோலை நோக்கி நம்ம ஜேர்னியை சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அச்சீவ் பண்ணி ஹாப்பியாக வாழுவோன்ற நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்